நம்ம கையில பாத்தீங்கன்னா 2026 பெஸ்ட் பிளாக்ஷிப் ஃபோன் தான் இருக்கு. அதாவது சாம்சங்ல இருந்து புதுசா லான்ச் பண்ண S26 அல்ட்ரா தான் நம்ம கையில இருக்கு. ஆனா இந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போனோட கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்க டாப் டெக் சேனல் வாங்க நம்ம வீடியோ போவோம். சாம்சங்ல இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கான போன், அதாவது S26 அல்ட்ரா வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பிரீமியம்னஸ் தான். நீங்க பிடிச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு பிரீமியமான மொபைல பிடிச்சிருக்கும் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஆஸ் யூஸ்வலி இது பாத்தீங்கன்னா ஒரு சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் மொபைலுங்கிறனால இதுல ஃபுல்லாவே அலுமினியம் கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பாத்தீங்கன்னா S25 இருக்க சேம் டிசைன் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது கிடையாது. S25 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அது கேம் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப்னஸ் இருக்கனால உங்களுக்கு ஒரு பெயின் ஃபீல் ஆகும். ஸோ அதை கம்மி பண்ணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கர்வினஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேர்வியான ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இந்த போன் ஒரு நல்ல ஒரு ஹேண்டில் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம S10 ஸ்ட்ரக்சரே மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த S10 பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்க பின்னாடியும் போட்டுக்கலாம், அதாவது திருப்பியும் போட்டுக்கலாம், இங்கும் போட்டுக்கலாம். ஆனா இது அப்படி கிடையாது, ஒரு டைம் மட்டும். இப்ப இந்த டைம்ல இதுல போடுறீங்கன்னா அதுல மட்டும் தான் உங்களால போட முடியும். அது மட்டும் இல்லாம சாம்சங்ல லான்ச் பண்ணதுலயே, அதாவது அல்ட்ரால லான்ச் பண்ணதுலயே இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் போன் சொல்றாங்க. என்ன எம்எம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7.99 mm கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போனோட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு பக்கம் ஏதாவது 25 கம்பேர் பண்ணும்போது இதை குடிச்சோடனே நல்லா வெயிட் டிஃபரன்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வெயிட் பேலன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்றேன். கேமரா டிசைனை பத்தி பார்ப்போமா, இங்க ஒரு ஓவல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு டிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்கு பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல பாத்தீங்கன்னா வெறும் கேமரா மட்டும் லென்ஸ் மட்டும் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா தனியா ஸ்பெசிபிக் பண்ணி ஒரு கேமரா லென்ஸ், அதாவது கேமராக்காவே ஒரு தனியா ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு டிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா சாம்சங் போன்லயும் பாத்தீங்கன்னா மற்ற போனோட நம்ம டிஃபரெண்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அப்டேட் சின்ன சின்ன அப்டேட்டா இருந்தாலும் புதுசான அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி அல்ட்ரால என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைவசி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா பக்கத்துல போயிட்டு ஒரு 100 ரூபா டெம்பர் கிளாஸ் ஓட்டிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது தெரியாத மாதிரி பிரைவசி டிஸ்பிளே ஓட்டுவோம். அது கொஞ்சம் டேஞ்சருங்கிறனால இந்த டிஸ்பிளேல இன்பில்ட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட்ல இருந்து எல்லா பக்கம் விசிபிள் ஆகணுங்கிறதுக்காக ஒயிட் பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம பிரைவசி டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நேரோ பிக்சல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா விசிபிள் மட்டும்தான் ஆகும். சைட்ல இருந்து பார்த்தாலும் அது பிளாக் ஸ்கிரீன் தான் தெரிய ஆரம்பிக்கும். இது என்ன காரணம்னா நேரோ பிக்சல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பத்தி பார்க்க போனா உங்களுக்கு S25 S26 சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 6.9 QHD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல எந்த சேஞ்சும் இல்லை, ஆனாலும் ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வாங்குறதுக்கான காரணமே பிக் ஸ்கிரீனும் அதுல கொடுக்குற அந்த ரெசல்யூஷன் தான். ஸோ மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா சும்மா சொல்ல முடியாது, சும்மா செம்மையா இருக்கும். உங்களுக்கு எந்த போன் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, ஐபோன் கூடயும் உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாது இருக்கும். ஸோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஐபோன் டிஸ்பிளே பிடிக்கும், சில பேருக்கு சாம்சங் டிஸ்பிளே. எனக்கு பேசிக்கலா பாத்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளேல அது அந்த வீடியோ கிளாரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன்லாம் வீடியோ மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கும். டிஸ்பிளேல இருந்து S25 இருந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்னதா ஒரு ப்ரோ ஸ்கேல் ஒன்று அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பிக்சல் உடையக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ப்ரோ ஸ்கேலுங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துட்டு இன்னும் பார்க்க விசிபிலிட்டிலாம் பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அல்ட்ரா 8K வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. இப்ப கூட உங்களுக்கு நீங்க பாத்துருப்பீங்க 8K வீடியோஸ்ங்கிற மாதிரி அந்த கிளாரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே அந்த மோஷன் எல்லாம் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்றேன். இந்த போன்ல ப்ரொடெக்ஷனுக்காக பாத்தீங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா ஆம்பர் 2 ப்ரொடெக்ஷனே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே டிஸ்பிளே அதே தான் சேம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். அண்ட் IP68 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் நல்லாவே இருக்க போது. அண்ட் தண்ணிக்குள்ள போட்டு 30 நிமிஷம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் IP68 அது போன அப்டேட்ல கொடுத்துருந்தா இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ணாம, அதாவது டிஸ்பிளே இந்த ப்ரொடெக்ஷன் சம்பந்தமா எதுவுமே சேஞ்ச் பண்ணாம சேம் தான் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் இருக்கு. ஸ்னாப் டிராகன் 8 Lite Gen 5 ஃபார் கேலக்சியை கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப வர எல்லா அல்ட்ராக்கும் பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன்ல தனியா கேலக்சிக்காகவே டிசைன் பண்ணி வர ப்ராசஸர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்னாப் டிராகன் 8 Lite மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஒரு Gen 5 ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கணுக்காக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் விதமா பாத்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணும்போது சேமா தான் இருக்கு, எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஆனா இதுலயும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஹையஸ்ட் ப்ராசஸர், நல்ல ஹையஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்கனால வேப்பர் சாம்பர் பாத்தீங்கன்னா அந்த இதோட இது இருக்கு 21% ஹையஸ்டா, அதாவது இம்ப்ரூவ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. 21% இம்ப்ரூவ் பண்ணி ஒரு வேப்பர் சாம்பர் கூலிங் இருக்கனால உங்களுக்கு இந்த போன் உங்களுக்கு கேமிங் இருக்கும்போது, அதாவது நீங்க வீடியோ பார்க்கும்போது எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலுமே அது கொஞ்சம் லோவா தான் இருக்கும் போது இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியை பத்தி பார்க்க போனா உங்களுக்கு 5000 mAh நல்ல ஒரு பேட்டரி சைஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஒரு மேஜர் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். ஸோ போன வாட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்டாவே கொடுத்துருக்காங்க. அதாவது 60 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த இந்த இதுல எந்த சேஞ்சும் இல்லாம ஸோ சேம் ஆஸ் உங்களுக்கு 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாலுமே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வாட்ஸ்க்கான ஹையஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா பத்தி பார்க்க போனா உங்களுக்கு S25ல இருந்த சேம் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயும் ஒரு சேஞ்ச் பண்ணி அப்பச்சர் ரேட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க போட்டோ எடுக்க போகும்போது இப்போ பழைய போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். இந்த போன்ல பாத்தீங்கன்னா கலர் பிரைட்னஸ் அதிகமா இருக்கணுங்கிறதுக்காக அப்பச்சர் ரேட் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்னஸ் சொல்லுவேன். அண்ட் டெலிபோட்டோ கேமராலாம் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைட் ஆங்கிள் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேமராலையும் பாத்தீங்கன்னா சேம் அப்பச்சர் ரேட் உங்களுக்கு அதிகப்படுத்தி உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ்க்காகவும் நல்ல கான்ட்ராஸ்டாகவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி ஒரு கேமரால ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டெடி வித் ஹரிசாண்டல் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இந்த மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது அதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ரொட்டேஷனும் தெரியாம அது உங்களுக்கு கை ஷேக் ஆகும். அந்த எந்த ஷேக்கிங்கும் தெரியாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அந்த ஸ்ட்ரெயிட்டாவே இருக்க போது இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரேக் ஆகாது. அண்ட் பிக்சர்லாம் பாத்தீங்கன்னா சேம் பிக்சர்ல தான் இருக்க போது நாங்க யூஸ் பண்ணி பார்த்ததுல இந்த போன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகுது. அதாவது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற அந்த பிரீமியம் கம்ஃபர்ட் ஃபீலா இருக்கட்டும், உள்ள இருக்க பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஆர் கேமரா கூட இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போன வருஷன் அந்த டிசைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஷார்ப் டிசைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ப் டிசைன் கொடுத்தனால உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா வர ஆரம்பிக்கும். ஆனா அதையும் உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு நல்ல கர்வி டிசைன் கொடுத்தனால இந்த அப்டேட் ஒரு நல்ல அப்டேட்டா தான் இந்த வழி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சாம்சங் S26 அல்ட்ரா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சின்ன அப்டேட்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதோட ஐடியும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றேன். இதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.